வில்சன் சொல்லுவார். வில்சன், இப்ப 2 கேள்வி இருக்கு. ஒன்னு, நாங்க ராஜதந்திரத்தோட இருந்தோம் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. ஆனா உதய திட்டம் அதிமுக ஆட்சியில் கையெழுத்திடப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக ஜிஎஸ்டியும் அப்பதான் கையெழுத்திட்டாங்க. இன்னைக்கு அதனால தான் தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குதுன்னு சொல்லிட்டு திமுக அரசு குற்றம் சாட்டுது. இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது அந்த ராஜதந்திரத்தில் பொருந்துமா, இல்ல அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வேற ஏதாவது நன்மைகள் அதிமுக பெற்று ஓபிஎஸ்ஏ சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அப்ப பட்ஜெட்ல நிதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ராஜதந்திரத்தோட வாங்கினீங்கன்னா ஓபிஎஸ்ஏ சொன்னாரு. இப்போ நீங்க உதய திட்டத்தை பற்றி பேசினா அரை மணி நேரம் பேசலாம். உதய திட்டத்தில் ஒரே ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது 20 ஜூலை 2016 அவர் கொடுத்த அறிக்கை என்னன்னா, தமிழக சட்டமன்றத்தில் ஜெயலலிதா இதை விளக்க வேண்டும். மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த காலங்களில் உங்களை சந்திக்கவே முடியவில்லை என்றால், ஆனால் இப்பொழுது சந்தித்து உங்களிடம் பேசியிருக்கிறார். இங்கே மின்சாரத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள், டென்று பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள். எனவே நீங்கள் உதய திட்டத்தில் சில நிபந்தனைகளோடு கையெழுத்து போடுவதாக உறுதியாகிவிட்டது, இது பத்திரிகையில் வந்துவிட்டது அப்படின்னு அன்றைக்கே கலைஞர் சொன்னார். உதய மின் திட்டத்தில் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே சில நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளை குறித்து கூட நான் இப்போ விவாதிக்க தயார். 3 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் அப்படின்றது, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்து பண்ணணும், அப்புறம் பாமர மக்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் ரத்து பண்ணணும் அப்படின்றது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி 75% மானியத்தை வந்து மாநில அரசு எடுத்து அதுல 25% இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது தங்கமணி இருக்கும்போது ஏற்கனவே விஸ்வநாதன் இருக்கும்போது விளக்கி இருக்காரு. தங்கமணி இதை விளக்கி இருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார், இபிஎஸ்க்கு இது போகாதுன்னு அந்த நிபந்தனைகளை எல்லாம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இன்றைக்கு 3 மாசம் யார் ஏற்றுக்கொண்டது? நான் கேட்டது பதில் யார் ஏற்றுக்கொண்டது? நான் சொன்னது பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. 3 மாசம் மின் கட்டணம் ஏத்துனாங்களா? எடப்பாடி ஆட்சியில் ஏத்துனாங்களா சார்? 4.5 வருஷத்துல ஏத்துனாங்களா? விவசாயம் கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தள்ளுபடி பண்ணாங்களா? 100 யூனிட் மின்சாரம் தள்ளுபடி பண்ணாங்களா? மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்களா? எதுவும் நடக்கல. சரியா, முடிஞ்சிருச்சா? அப்ப அதை தனியாக நம்ம பேசலாம். ஒரு கேள்வி என்னோட கேள்வி இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நடைமுறையை ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது 5 ஆண்டுக்கு பிறகு இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க பண்ணனும் அப்படி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட கையெழுத்து போட்டா இன்னைக்கு வராம இருக்கும் சார். 5 வருஷம் கழிச்சு வரதானே போகுது. நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த 3 விஷயங்களும் எந்த நிபந்தனை நம்ம கேட்டோன்றது, இந்த நிபந்தனை 3 மாதத்துக்கு ஒருத்தர் மின் கட்டணம் ஏற்றலான்றது கிடையாது. சரி, இன்றைக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்து பண்ணி விட்டோமா? நம்ம கிடையாது. இல்லைன்னா அவங்க மானியத்தை ரத்து பண்ணிட்டாங்களா? கிடையாது. நீட் விவகாரத்துல திமுக ஆட்சியில தான் காங்கிரஸ் ஆட்சி தான் வந்துன்னு சொன்னீங்க. ஆனா அப்ப அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தேர்வே நடக்கல. அது பொருந்தாதுன்னு தெரியல. அப்படினா அதிமுக மட்டும் பொருந்தாது. அதுக்கு அரை மணி நேரம் வேணும்யா. இது பாருங்க, நீட் சொல்றேன், எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் சொல்றேன். 21 டிசம்பர் 2010 எம்சிஐ கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே இருக்குது. என்ன இப்போ நீங்க சொல்றது இல்ல, அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற வார்த்தையே, அதாவது காங்கிரஸ் ஆட்சி சொல்றீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. அதனால தான் நான் பேசல. 2013 இருங்க சொல்லி முடிச்சறேன். 2013 முதல்ல நீட் இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு. அப்போ இருங்க சொல்லி முடிச்சறேன் சார். சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சென்டருங்க போட்டாங்க. அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்தே வடக்கு போச்சு. நளினி சிதம்பரம் ஆனாங்க. குலாம், அதாவது அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துச்சு. தீர்ப்புக்கு பிறகு யார் மேல்முறையீடு போனாங்க தெரியுமா? குலாம் நபி ஆசாத் அன்றைக்கு, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், இணை அமைச்சராக இருந்தவர் நமது திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன். அப்ப கலைஞர் வேண்டாம் சொன்னாரு. சொன்ன பொழுதும் குலாம் நபி ஆசாத் அதை மீறி மேல்முறையீடுக்கு போனாரு. அந்த மேல்முறையீடு தீர்ப்பு 2016 வருது. 2016 தீர்ப்புல 1 வருஷம் எக்ஸம்ஷன் வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. 2017 மறுபடியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது நடந்த உண்மை. சரி, ஓகே. கலைஞர் இல்ல, நேரம் குறைவா இருக்கு.